பல்வேறு தனித்துவமான சொற்களை கொண்டு குறளை எழுதியிருக்கிற நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அவர்கள் சொல்லுக்காகவே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? எழுதியிருக்கிறார். சொல்வன்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்லுக்காகவே பல்வேறு சொற்களை கொண்டு ஒரு குறளை எழுதியிருக்கிறார். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு இந்த குறள் எழுதியிருக்கிறார். இதுக்கு என்னடா பொருள் அப்படின்னா, நாம் பேசுகிற ஒரு சொல், நாம் சபையில் பேசுகிற ஒரு சொல், பொது மன்றங்களில் பேசுகிற ஒரு சொல், பொது இடங்களில் பேசுகிற ஒரு சொல், மனிதரிடத்தில் பேசுகிற ஒரு சொல் நாம் யார் என்பதை அடையாளப்படுத்தும். அந்த சொல் பிறர் சொல்லை விட பிற சொல்லை விட வெல்லும் சொல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்லுக்காகவே ஒரு அதிகாரத்தை எழுதி அதில் இந்த குறளை எழுதியிருக்கிறார். நீங்கள் சொல்லுகிற ஒரு சொல் ஒருவரை ஊக்கப்படுத்தலாம். நீங்கள் சொல்லுகிற ஒரு சொல் ஒருவரை ஆற்றல் படுத்தலாம். நீங்கள் சொல்லுகிற ஒரு சொல் ஒருவரை கூர்மையாக்கலாம். நீங்கள் சொல்லுகிற ஒரு சொல் ஒருவரை பலமாக்கலாம். நல்ல சொல்லை பேசுவோம். அதற்காகத்தான் இந்த குறளை வள்ளுவ பெருந்தகை எழுதியிருக்கிற அந்த தனித்துவமான சொற்களை பாருங்கள். சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து